எதனா பார்த்து பயந்துருக்க வாய்ப்பு ஆனால் இருக்கு. பயந்தது வந்து இது உள்ள பாடி ஒன்று மேலே தள்ளம் ஒரு உருவம் மட்டும் வந்துச்சு. தப்புன்னு பாடியை விட்டு நான் ஓடி வந்தோம். அதை தான் நான் பார்த்தேன். இது ஒரு உருவம் மட்டும் பார்த்தேன். பூஜை நடக்குது. ஃபஸ்ட்டு மைக்கெலாம் இருந்துச்சு, கேமராலாம் இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு போவோம். அதுவாக தானாக பாட்டு பாடும், அதுவாக ஓட, மேலே இருக்கிற பானெல்லாம் வந்து கீழே விடும். நிறைய விஷயம் இது உள்ளே இருக்குது. ஆனால் இப்போ இது உள்ளே இருக்குது. பாடியை வந்து இப்போ ஒரு 5 மாசமோ 4 மாசமோ புதைச்சிட்டீங்க. அது உங்களுக்கு தெரியாம வந்து அதை நீங்க தோண்டி பார்த்துருக்கீங்க. எனக்கு தெரியும். அது எப்படி 3 இடத்துல குத்தி பார்ப்பேன். இப்போ எனக்குன்னு ஒரு ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல 7 மாதம் பாடிக்குதுன்னு வச்சுங்க. எனக்கு தெரியும் இந்த இடத்துல போஸ்ட்மேன் பாடிக்குது, நார்மல் பாடிக்குதுன்னு. இப்போ நார்மல் பாடியாக இருந்தால் குத்தி பார்ப்பேன். அதில் 3 இடத்துல தலைமட்டில் ஒரு வாட்டி குத்து பார்ப்பேன், நடுவில் ஒரு வாட்டி குத்து பார்ப்பேன், காலில் ஒரு வாட்டி குத்து பார்ப்பேன். அது கொளுத்தும் போது என்னன்னா, இப்போ ஒரு 4 மணிக்கு கொடுத்து வச்சுக்கேன். மறுநாள் காலையில் 4 மணி விட்டு அந்த பாடி எரிஞ்சுன்னு இருக்கும். கை தூக்கம், காலு தூக்கம். அது எதுக்கு ஒரு பாடி இப்போ வந்து எடுமா சொல்லுது. ஆசிட்டை போட்டு பல பல்லுன்னு வச்சுருவோம். அவங்க வந்து எடுத்து போயிடுவாங்க. பல்லுனா வேறு பல்லு செட்டு வந்து 36 பல்லு இருக்கும். கீழே மேலே அப்படியே எடுத்து அவங்ககிட்ட கொடுப்போம். அதை வச்சு ஆளை வச்சு நான் கை கொடுப்பேன். அவங்க எடுத்து போய் செட் பண்ணிப்பாங்க. லோக்கல் எல்லாம் டேஷனும் இருக்குது. அங்கேருந்து எங்களை கூப்பிடுவாங்க. போய் அந்த பாடியை தண்ணி வெளியே வந்துருக்கோம். எப்படி ரொம்ப ஸ்மெல் வரும். அதெல்லாம் எவ்வளோ பெருசாகுது பாடி. இப்போ என் அகலம் இருக்கும். ஒன்று பாடி உப்பிட்டு இருக்கும். தொடலாம் விஞ்சுன்னு இருக்கும். நிறைய எப்படி சொல்கிறது, கை காலெலாம் தண்ணி நீர் ஊற்றின்னு அந்தமாரி பாலில் நிறைய இருக்குதுங்க. தூக்கிக்கிறோம். ஒரு 6-7 பேர்கிட்ட போவோம். ரேலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்டு எல்லா செட்டப் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெட்டியா வேலைனா என்ன, அவங்க எப்படி இதுக்குள்ள வந்தாங்க, அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் எப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்க பேர் என்னன்னா? வீரமணி. இந்த வெட்டியா வேலைனா என்னென்ன? வெட்டியா வேலைனா எப்படி சொன்னால் புரிஞ்சமான தொழில் தலைவர் இது. எங்கள் அப்பா வரும்போதுனா நாங்களாம் மிஞ்சி போனால் ஒரு 5-6 வயசு இருக்கும். எங்கள் அப்பா இவங்களாம் உள்ள லைசன்ஸ்காரர் இருந்தாங்க ஃபஸ்ட்டு. இவங்க வரும்போது எங்கள் அப்பா கூலி வேலை சேர்ந்துன்னு அப்படியே இருந்துன்னு எங்கள்கிட்ட வந்து உள்ள உட்கார வச்சுன்னு இது நாங்கள் அப்படியே கூட இருந்து வேலை செஞ்சுனா எல்லாம் இருப்போம். அவர் வந்தோன்னா நான் இருந்தேன் உள்ளேங்க. நானும் கூலி எல்லாம் சேர்ந்துன்னு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு இப்போ இருக்கிறேன். எவ்வளோ பிரச்சனை வரேங்க. எப்படி சொல்கிறது, பாடி வருவானுங்க, திட்டுவானுங்க, கத்தி எடுத்து சண்டை போட வருவானுங்க. பச்சைலாம் கிடைக்கிறானுங்க. அது எப்படி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம் நாங்கள். இப்போ சப்போஸ் ஒரு ரவுடி சாவாதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 100 பேர் நல்லவன் வரான், 50 பேர் தெரிஞ்சுவான் வருவான். என்ன பண்ணுவானுங்க, கத்தியை போட்டுன்னு வருவானுங்க, அடிக்க வருவானுங்க, சண்டை போட வருவானுங்க. நாங்கள் உடனே 100 கால் வச்சு போலீஸு ஃபோன் பண்ணி வச்சோம். போலீஸ் வர வந்துடுவாங்க. இதான் ரொம்ப இருக்குதுங்களாம். நான் ரொம்பலாம் இது பண்ணிக்கிறேன் நீங்கள். ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாடி இன்னைக்கு புதைக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்து நாளைக்கு அதை எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்துருக்கீங்க. அது போலீஸு, டாக்டரு, கலெக்டரு, தாசில்தார் அந்தமாரி ஆள்லாம் வந்து எங்கிட்ட தகவல் சொல்லுவாங்க. இந்தமாரி ஒரு பாடி எடுத்து வந்து திட்டு மூலியமாக போச்சாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஊருக்கு முன்னே சைடு வாங்குவோம். நாங்கள் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கவலை இல்லை. வீட்டில் இருந்தோன்னா ஃபார்ம் ஒன்று கொடுத்து அனுப்புவோம். அதை டாக்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு வருவாங்க. மாரி சொல்லுவாங்க, இந்தமாரி சொத்துக்குது, இவங்களே வந்து போச்சுருவாங்க. அப்போ போலீஸு நிறைய பேர் வந்து அந்த பாடி தூக்கும் போதும் அதுமாரி நிறைய நடந்துக்குது. ஓகேண்ணா. இப்போ வந்து மறுநாள் அந்த பாடி எடுக்கிறீங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பாடிலாம் சூசைட் வீட்டில் வந்து பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் போயிருக்கீங்களா? நிறைய பாடி தூக்கிறேன். 5 நாள், 10 நாள், 9 நாள் அந்தமாரி பாடிலாம் நான் 4-5 பேர் போயிடுவோம். போயிட்டு அந்த பாடியை தூக்கிட்டு வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சி விடுவோம். அதெல்லாம் நிறைய பாடி அதுமாதிரி தூக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யார் கொடுப்பாங்க? போலீஸ் கொடுப்பாங்க. அவங்களே கால் பண்ணி அவங்களே? ஆமாம். இந்த ஜிபே இருக்குது, இங்கே செக்யூரிட்டி கார்டு இருக்குது, ஜிஓ ஒன்று இருக்குது, P2 இருக்குது, இன்னும் லோக்கல் எல்லாம் ஸ்டேஷனும் இருக்குது. அங்கேருந்து எங்களை கூப்பிடுவாங்க. போய் அந்த பாடியை தண்ணி வெளியே வந்துருக்கோம். எப்படி ரொம்ப ஸ்மெல் வரும். அதெல்லாம் தூக்கிறோம். ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி போகிறீங்க நீங்கள் எடுக்கிறது எப்படி இருக்குண்ணா? ஃபஸ்ட்டு நாங்கள் கதவு திறந்து பார்ப்போம். எவ்வளோ பெருசாகுது பாடி. இப்போ என் அகலம் இருக்கும். ஒன்று பாடி உப்பிட்டு இருக்கும். தொடலாம் விஞ்சுன்னு இருக்கும். நிறைய எப்படி சொல்கிறது, கை காலெலாம் தண்ணி நீர் ஊற்றின்னு அந்தமாரி பாலில் நிறைய இருக்குதுங்க. தூக்கிக்கிறோம். ஒரு 6-7 பேர்கிட்ட போவோம். அதுன்னு தனியார் பேமெண்ட்டு பேசி நாங்கள் அந்த வண்டியில் ஏற்றி கையெல்லாம் எப்படி பயங்கரமாக இருக்கும். நாற்றுமே பயங்கர ஸ்மெல் வரும். அதெல்லாம் அப்படியே அனுசரித்து தூக்கி வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சி விடுவோம். ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூசைட் பண்ணுற பாடியை வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து அந்த சின்ன குழந்தைங்க, அதான் அந்த 18 வயசுக்குள்ளே இருக்க பொண்ணுங்க, அந்த மாதிரி பாடியெல்லாம் எப்படிண்ணா இது பண்ணியிருக்கீங்க? அதான் டெய்லியும் பார்க்குறேன் தலைவர். அதான் டெய்லியுமே வராங்க. 17 வயசு வரும், 13 வயசு வரும்.
இப்போ ஒரு குழந்தை வருதுன்னா அதை ஃபீல் பண்ண மாட்டீங்களா? நம்மளுக்கும் அந்தமாரி கூட போன தங்கச்சிலாம் இதில் நம்மளுக்கும் அந்தமாரி ஒரு மாமனா வரலாம், சித்தப்பனா வரலாம், ஒரு அப்பா வரலாம் இருக்கலாம். அதை நினச்சிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகேண்ணா, இப்போ இந்த பாடியை புதைக்கும் போது நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? இப்போது சப்போஸ் ஒரு பாடி வருதுன்னு வச்சுக்கேன், சொந்தக்காரன் வருவான், சித்தப்பன், மாமன், மச்சான் எல்லாம் வருவாங்க. என்ன மயில் இருக்கிற குய்யை விட்டு வச்சுக்கிற அசிசியமாக கேட்பானுங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் தள்ளி விட்டு கடையில் பாடியை பொழிச்சு வெளியே தடுத்து தான் நான் பார்ப்பேன். நிறைய கேள்வி, நிறைய மாரி அதுமாரி கட்சித்தனெலாம் நிறைய ஆகிக்குது உள்ள. இப்போ அந்த கத்தி சண்டைலாம் வரும்போது நீங்கள் எப்படி நான் மூவ் பண்ணியிருக்கீங்க அதை? லோக்கலில் நம்ம தெரிஞ்ச லோக்கலில் அங்கே நிறைய பேர் இருக்கிறானுங்களே. ஓகேண்ணா, இப்போது ஒரு ஒரு பாடியை வந்து நீங்கள் புதைக்கிறீங்க. அப்போ வந்து சொந்தக்காரங்க எதிர்க்க போய் பாடியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லும்போது அவங்க எதனா உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. நீ எப்படி எங்கள் அப்பனை பாடின்னு கேட்பானுங்க. பாடியா சொன்னேன், எங்கள் அப்பனை எப்படி நீ பாடி சொல்லுவேன். அதில் நிறைய பிரச்சனைலாம் நாங்கள் நிறைய ரொம்ப பேஸ் பண்ணிக்கிறோம். நாங்களாம் பாடி வருதுன்னு வச்சுக்கேன், இப்போ அந்த பாடி தூக்கி வைன்னு சொல்லுவோம். அவன் என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா பாடி நீ எப்படி சொல்லுவேன், எங்கள் அம்மா பாடி எப்படி சொல்லுவேன், நீ யாரா நீ ஓரம் நிற்க சொல்லுவானுங்க. அவனுங்க சண்டை கண்டெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக எங்ககிட்ட வந்து சண்டைக்கு வருவானுங்க. ஓகேண்ணா, இப்போ ஒரு பாடியை வந்து இப்போ ஒரு 5 மாதமோ 4 மாதமோ புதைச்சிட்டிங்க, அது உங்களுக்கு தெரியாமல் வந்து அதை நீங்கள் தோண்டி பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியும், நான் குத்தி பார்ப்பேன். அது எப்படி? இப்போ 3 இடத்துல குத்தி பார்ப்பேன். இப்போ எனக்குன்னு ஒரு ஞாபகம் இருக்கும், இந்த இடத்துல 7 மாதம் பாடிக்குதுன்னு வச்சுக்கேன், எனக்கு தெரியும் இந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் பாடிக்குது, நார்மல் பாடிக்குதுன்னு. இப்போ நார்மல் பாடியாக இருந்தால் குத்தி பார்ப்பேன். அதில் 3 இடத்துல தலைமட்டில் ஒரு வாட்டி குத்தி பார்ப்பேன், நடுவில் ஒரு வாட்டி குத்தி பார்ப்பேன், காலில் ஒரு வாட்டி குத்தி பார்ப்பேன். அது எப்படின்னா குத்தி பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், அந்த வாசனை அந்த கட்டைப்பேரில் வரும், அதில் பாடின்னு பச்சை வரும். அப்போ இதில் நான் பாடிக்குது இதில் முட்டுன்ட்டு வேறு இடம் பார்ப்பேன். அதுவும் மக்கிட்டுலன்னா மக்கிட்டு இருந்துச்சுன்னா எடுத்துருவோம், மக்கள்னா வேறு குய்யை போடுவோம். அது எடுத்து என்ன பண்ணுவீங்க? அது வேறு இடத்துல எதனா பொழிச்சிடுவோம் எலும்பு. திரும்ப அங்கேருந்து திரும்ப வேறு? ஆமாம், வேறு இடம் காலி இடமா போட்டு மொத்தமாக போட்டு பொழிச்சு விட்டுருவோம். வர பாடி ஃப்ரெஷ்ஷாக பொதிப்போம். சரி, இப்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்களுக்கும் நார்மலாக இது பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா? அது எப்படி தெரியுமா தலைவர், நார்மல் கேஸ் வந்து ஹாஸ்பிட்டலாம் போகாது, வீட்டிலே வந்துட்டான்னு வச்சுக்கேன், வீட்டிலே பண்ணாரம் வச்சு சாயங்காலம் பண்ணி அந்த பாடி தூக்கி வந்து பொழிச்சிடுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் தூக்கு போட்டின பாடி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போய் இங்கே வர அந்த பாடி. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் சீக்கிரத்தில் மக்காது, அது 7 வருஷம் ஆனால் கூட 5 வருஷம் கூட அப்படியே தான் இருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண. ஆமாம், அது அப்படியே மக்காது, அப்படியே ஜாம் மாரியே உள்ளே இருக்கும் இது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதைக்கிறது எல்லா டீட்டெயிலும் கொஞ்சம் சொன்னீங்க, எரிக்கிறது என்ன ப்ரொசீஜர்னா? வந்து ஊருக்கு அங்கே வந்து புக் பண்ணுவாங்க, அங்கே புக் பண்ணிட்டு நாங்கள் வந்து அடுக்குவோம். கல் வச்சு அடிக்கிட்டு அது மேலே உள்கல் போட்டு அது மேலே கட்டியை போட்டு பாடி வரும்போது அவங்கள கழுத்திட்டு அது மேலே வட்டியை போட்டு அதுக்கு மேலே சாம்பலை போட்டு கால் மரத்தில் கூட கிருஷ்ணாவில் ஊற்றி பற்ற வைப்போம். இப்போ இது எப்போ அது கொளுத்தும் போது என்னென்னா, இப்போ ஒரு 4 மணிக்கு கொளுத்து வச்சுக்கேன், மறுநாள் காலையில் 4 மணி விட்டு அந்த பாடி எரிஞ்சுன்னு இருக்கும். கை தூக்கம், காலு தூக்கம், அது எதுக்கு ஒரு பாடி இப்போ வந்து எப்படிமா சொல்லுது, மஞ்சள் பாடிக்குது, டியூப் நோய் பாடிக்குது, ஆஸ்மா பாடிக்குது, அதெல்லாம் சீக்கிரத்தில் எரியாது. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற பாடி லேடிஸ்லாம் வந்து நல்லா ஃபயராக எரியும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் நம்ம கிருஷ்ணாவில் ஊற்றி விட்டால் போதும், அது கை காலெலாம் அதெல்லாம் கட்டியிருக்கோம். என்ன ஒன்றா இது எப்போ வந்துச்சோ அதை அப்படியே நிப்பாட்டாங்க. அதை சப்போஸ் ஒரு பாடி ஒன்று 8 மணிக்கு வருவோம், பாடியை கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க சொந்தக்காரங்க, நாங்கள் இருப்போம், வந்தோன்னா தலையை ஊற்றிடுவோம். அது இப்போ நம்ம இப்படி இருக்கிற கை வந்து இப்போ நார்மலாக வந்து இப்படி வைப்போம் பொதுகிற இடத்துல, கட்டையிட்ட கொளுத்தும் போது இப்படி கையை இப்படி வச்சுருவோம், 2 கையை கட்டுவோம், 2 காலை கட்டி விட்டுருவோம். கட்டி விட்டோன்னா கால் மணி தலை மணி கிருஷ்ணனை வச்சுருவோம். வேறு இதில் நீங்கள் வந்து கூட நிற்கணும், தட்டி விடுறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இல்லை, அது போட்டிருக்க அந்த எலும்பு தானே வராது. இப்போ ஒரு பாடி ஒன்று இங்கே வந்து தலைவரை, இப்போ ஹாஸ்பிட்டல் பாடி வந்தால் 10 நிமிஷத்தில் சாம்பல் கேட்பான், 10 நிமிஷம் எரியாது. நீர் பாருன்னா இப்போ எரியுன்னு வச்சுக்கேன், வயிற்றுலேருந்து நீர் வரும், தண்ணி வரும், அந்த கேஸ் வந்து அதை எல்லாத்தையும் அமுச்சு விட்ருவோம். கேஸ் உள்ளனா சின்ன சின்ன பயில் இருக்குதுங்க, அதில் ஃபயர் மாரி வரும், அதில் தண்ணி போட்டால் நின்றோம். இதில் என்ன வேணால் லேடிஸு போஸ்ட்மார்ட்டம் பாடி ஒரு ஆம்பளை ஏறிவான், ஒரு ஆம்பளை எரிய மாட்டான். இதுதான் ப்ரொசீஜர். ஐடி பாலாம் நல்லா எரியும். இந்த மஞ்சள் பாடி, டியூப் நோய் பாடி இதெல்லாம் சீட்டில் எரியாது. கொரோனாலாம் நாங்கள் படாத பாடுபட்டோம் தெரியுமா? கொரோனாலாம் இந்நேரத்துக்கு நின்று கூட மாட்டேங்கலாம். இங்கே ஒரு 10 பாடி இருக்கும், அங்கே ஒரு 10 பாடி இருக்கும், இங்கே ஒரு 10 பாடி இருக்கும், 5 பாடி உள்ளே இருக்கும். ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தா 40 பாடி போட்டேன். பொசிஷன் சரி, எரிக்குதும் சரி. இப்போ 2 ஒரே நேரத்தில் வரும்போது என்ன பண்ணுவீங்க? பொசிஷன் நான் இருப்பேன், எரிக்குது பையன் இருப்பான், தம்பி. இப்போது இந்த புதைக்கிறதா இருந்தாலும் சரி, புதைக்கிறதுல எலும்பு கிடைக்கும், இப்போ எரிச்சதில் எலும்பு என்ன கிடைக்கும்? ஒரு 10 இவ்வளோ கடின எலும்பு, முக்கால்வாசி சாம்பல் தான் போடுவோம். அந்த எலும்பு என்ன பண்ணுவீங்க? அவங்க எடுத்து போய் பீச்சில் காய்ச்சிடுவாங்க. இப்போது புதைக்கிறதுல வந்து எலும்பு மீந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவீங்க? அவங்க ஏன்னா கொஞ்ச நாளில் எடுத்து வேறு இடத்துல புதைப்பேன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ அதை என்ன பண்ணுவீங்க? அது எப்படி பண்ணுவேன்னா, எனக்கு 2 நாள் முன்னே ஃபோன் பண்ணிட்டுவாங்க அந்த டாக்டர் பசங்க, யார் நம்ம என்னை கேட்டு தான் வருவாங்க உள்ள. ஏன்னா அதுமாரி ஒரு பாடியோட எலும்பு வேணுண்ணா, பல்ஸ் செட் வேணுண்ணா, இதெல்லாம் நம்மக்கிட்ட என்கிட்ட ஒரு நாள் முன்னே சொல்லிடுவாங்க.
நான் என்ன பண்ணேன், ஒரு பாடியோட எலும்பு என்ன வேணும் அப்படியே செட்டாக எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சு ஆளால் போட்டு ஆசிட்டை போட்டு பல்லுன்னு வச்சுருவேன். அவங்க வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க. பல்லுனா வேறு பல்லு செட்டு வந்து 36 பல் இருக்கும். 32 பல் ஒரு செட்டு கீழே மேலே அப்படியே எடுத்துன்னு அவங்ககிட்ட கொடுப்பேன். அதை வச்சு ஆளை வச்சு நான் கை கொடுப்பேன். அவங்க எடுத்துன்னு போய் செட் பண்ணிப்பாங்க. இப்போ மர்டர் கேஸு அந்த மாதிரி சூசைட் கேஸ்லாம் வருதுல்ல, மோஸ்ட்லி அவங்கள வந்து நீங்கள் புதைப்பீங்களா இல்லை எரிப்பீங்களா? தளிச்சம்பழம் தான் எச்சிரும் தலை, நார்மல் தான் பொச்சிரும் தலை. மோட்ரு கேஸு அது என்னன்னா இருக்கட்டும்ங்க, ரவுடி பசங்க எதாவது சாவனா இருக்கட்டும். பாதி பேர் பொதிப்பாங்க, பாதி பேர் எரிப்பாங்க. ஏன்னா இப்போ எப்படிமா சொல்லுது, மோட்ரு கேஸ்லாம் வந்து வச்சுக்கோங்க, நிறைய ரவுடி பசங்க வருவானுங்க, கத்தி போட்டுன்னு வருவானுங்க. அது நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் லோக்கலில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னம்மா இப்போ புளியாந்தப்புந்து ஒரு பாடி வருது, 50 பேர் எனக்கு தெரியும், பாதி பேர் வேலை செய்கிற பசங்களுக்கு எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு கூட எனக்கு மேலே வந்து நில்லான்னு. இப்போ நம்ம வந்தோன்னா தெரியும், ஓ இவர் தெரிஞ்ச புள்ள. ஓகேண்ணா, இப்போ இந்த எரிச்ச பாடியாக இருந்தாலும் சரி, புதைச்ச பாடியாக இருந்தாலும் சரி, இந்த அகோரி அந்த மாதிரி இவங்களாம் இருக்காங்க, அகோரிலாம் வர மாட்டாங்க. ஓகே, இங்கே வந்ததே கிடையாது. யாருன்னா 100ல் ஒருத்தர் தான் அந்த மாரி வருவாங்க. அந்த மாதிரி வந்து யாராவது உங்கள்கிட்ட இந்த எலும்புலாம் வாங்கிட்டு போயிருக்காங்களா? கொடுப்பேன். தளிச்ச மண்டை, இந்த எப்படி சொல்லுது, 21 வயசு தொலைச்சனா எரிப்பாங்க, அந்தமாரி மண்டெல்லாம் எடுத்து கொடுப்பேன். அதேமாரி வந்து இங்கே நிறைய இதெல்லாம் நடக்கும். இங்கே கைப்பு பொதிப்பாங்க, கருவாட்டு தலை, பன்னித்தலை, முட்டை, உங்கள் உடம்புல என்ன நடக்குது அதெல்லாம் வந்து நிறைய பேர் இங்கே பொச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததில்லை? பார்த்து ஒருத்தன் செத்துட்டான், தம்பின்ட்டுருவேன், கபாலின்ட்டுருவான், ஒருத்தன் செத்துட்டான். அது எப்படி சொல்லுதுன்னா, அந்த அவனுக்கு பற்றி அந்த நோக்கம் தெரியாது அவனுக்கு. அவனா இப்போ அதில் போய் மாட்டி செத்துட்டான் பையன். ஓகேண்ணா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவசமாதி ஒன்று இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமா? ஜீவசமாதினா அவர் தான். அதாவது எப்போ இது பண்ணாங்க? நானே இருந்தது இல்லை. அப்போ நீங்களே இருந்ததில்லை, உங்களுக்கு முன்னாடி ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் இருக்கும்? அது 114 வருஷமோ 115 வருஷமோ அது. நானே இருந்ததில்லை. ஆனால் எங்கள் அப்பா இருந்துக்கிறாரு, ஆனால் உள்ளே வேலை செய்யலை. இப்போ தான் எங்கள் அப்பா செத்துனா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இருக்கு எங்கள் அப்பா செத்து. இப்போ தான் அது வந்துச்சு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்டரை இது பண்ண டேனியல் பாலாஜி அவர்களை இது பண்ணது இந்த இடத்துல தான். அதில் எதனா பிரச்சனைகள் ஏற்பட்டுதா? இல்லை, அவங்க அப்பா குழி வந்து அங்கே இருக்குது. இவரை ஃபஸ்ட்டு எருக்குன்னு தான் சொன்னாங்க. இவரும் சாமியாரான். அப்புறம் அவங்க அண்ணன் என்ன சொன்னார், எங்கள் அப்பா குழியில் அவர் வச்சுன்னுட்டு அவங்க அப்பா குழி அங்கே இருக்குது, அதுலேயே நோண்டி அவரை நைட்டு பொதிக்கும் போது என்னம்மா டைம் இருக்கும், ஒரு 9:15 8:45 இருக்கும். அவரும் நான் தான் பொழித்தேன், நானும் இன்னொரு பையனும். மொத்தம் அது வெட்டும் போது 6 பேர் குழி வெட்டினாங்க. அதுக்கு அவர் வரும்போது நான் நிறைய ஜனம் வந்துச்சு. ஆனால் நடிகரை பார்த்தேன், ஆக்டரை பார்த்தேன், நிறைய பேரை பார்த்தேன் நான். சரி, ஆனால் இப்போ இந்த குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள மோஸ்ட்லி வந்து புதைக்க பார்ப்பாங்களா இல்லை எரிக்க பார்ப்பாங்களா? கழிச்சா கொஞ்சம் தான் இங்கே எரிய மாட்டேன் தலைவர். ஃபஸ்ட்டு எரிச்சு இந்த ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்ன அப்போ எரிச்சுருந்தேன் கட்டட்டு இருக்கும்போது. இப்போ அது கேஸ், அது கேஸில் வந்து இந்த தான் கேப் இருக்கும், அது உள்ளே குழந்தை வந்துடும். மொத்தத்தை என்ன பண்ணுவாங்க, நாங்கள் பொச்சிரேன்றாங்க. ஒருத்தர் வந்து ஓட்டாரமாக வந்து எரிப்பாங்க இங்கே. இதுதான் உண்மை. ஏன்னா ஒருத்தர் பொதிப்பாங்க, ஒருத்தர் வந்து எரிப்பாங்க. தளிச்ச கொஞ்சம் இருந்தால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும், அவன் எடுத்து வந்து எரிக்கிறாங்க. இங்கே எரிய மாட்டாங்க, மூளை கொத்துறதுக்கு போங்க, பொதிக்க தான் இங்கே பொச்சு தரேன் வேறு. சரி, ஓகேண்ணா, நீங்கள் இது வரைக்கும் எது பார்த்து பயந்ததில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நைட்டு 12 மணி வரை இங்கே இருந்திருக்கீங்க. அவங்க உட்காந்து சரகாய்ச்சி பார்த்தாங்க எங்கண்ணா? அங்கே உட்காந்துக்கினேன். ஓகே, அங்கே எதனா பார்த்து பயந்துருக்க வாய்ப்பு? ஆனால் பயந்தது வந்து இது உள்ள பாடி ஒன்று மேலே தள்ளம் தலைவர், ஒரு உருவம் மட்டும் வந்துச்சு. தப்புன்னு பாடியை விட்டு நாங்கள் ஓடி வந்தோம். அதுதான் நான் பார்த்தேன். இது ஒரு உருவம் மட்டும் பார்த்தேன். ஆனால் அது பேயா உருவமா நிகழாது என்னன்னு தெரில. மேலேருந்து ஓடி வந்தோம், நான் தான் ஓடி வந்தேன். அப்புறம் கூட வேலை செய்கிற பசங்களாம் ஓடி வந்தானுங்க. ஃபஸ்ட்டு மைக்கெலாம் இருந்துச்சு, கேமராலாம் இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு போவோம். அதுவாக தானாக பாட்டு பாடும், அதுவாக ஓடும். மேலே இருக்கிற பானெல்லாம் வந்து கீழே விழும். நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. ஆனால் இப்போ இது உள்ளே இருக்குது. அது உள்ளே இருக்கு. ஆனால் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரில. தானாக பாட்டு ஓடும், தானாக கேமரா ஆஃப் ஆகும், தானாக ஓடும், தானாக மோட்ரு ஓடும், தானாக பாட்டு ஓடும். அதெல்லாம் இப்போ ஒரு 10 பானை வைக்கணும், தானாக வந்து கீழே ஒஞ்சிருக்கும். கீழே சாப்பிட்டு தம்மா தம்மான்னு ஓடி வரும் பானை.